டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இதையொட்டி திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திமுகவைச் சேர்ந்த சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சீதாலட்சுமி உள்ளிட்ட 46 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் இன்றுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்கிறது. 5ஆம் தேதி பதிவாகும் வாக்குகள் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். டெல்லி சட்டமன்றத்திற்கான பொதுத் தேர்தல் வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இன்று அங்கு பிரச்சாரம் நிறைவடைகிறது. முக்கிய தலைவர்கள் முகாமிட்டு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். டெல்லியில் ஆம் ஆத்மி தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, BJP என மும்முனை போட்டி கடுமையாக உள்ளது. ஆம் ஆத்மி கட்சிக்கு சமாஜ்வாதி, திரிணாமுல் கட்சிகள் ஆதரவளித்துள்ள நிலையில் காங்கிரஸ் தனித்து விடப்பட்டதாகவே தெரிகிறது. இந்நிலையில் 70 தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு வரும் 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. முன்னாள் முதலமைச்சரும் திமுக நிறுவனருமான அண்ணாவின் நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி செல்லும் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அண்ணாவின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்த உள்ளனர். தேர்தல் ஆணையம் நடத்தும் தேர்தல்களை கண்காணிக்க ஈகிள் என்ற குழுவை காங்கிரஸ் அமைத்திருக்கிறது. இந்த குழுவில் அஜய் மக்கான், திக் விஜய் சிங், அபிஷேக் சிங்வி உள்ளிட்ட 8 மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகள் இடம்பெற்றுள்ளனர். தேர்தல்களை அதிகாரிகள் நியாயமாக நடத்துகிறார்களா என்பதை இக்குழு கண்காணிக்கும். நடந்து முடிந்த மகாராஷ்டிர தேர்தல் குறித்தும் இக்குழு ஆய்வு செய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர தேர்தலின் போது பாஜக வெற்றிக்கு சாதகமாக பெரும் குளறுபடிகள் நடைபெற்றதாகவும், குறிப்பாக வாக்கு எண்ணிக்கையின் போது பல முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் காங்கிரஸ் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. மத்திய பட்ஜெட் பீகார் மாநிலத்திற்கான பட்ஜெட்டாக உள்ளது என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில், பீகார் இந்தியாவில் இல்லையா என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிக மக்கள் தொகை கொண்ட பீகாரில் ஒரு சர்வதேச விமான நிலையம் கூட இல்லை என்றும், இதெல்லாம் செய்வது மத்திய அரசின் கடமை என்றும் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மகா கும்பமேளா உயிரிழப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. கடந்த 29ஆம் தேதி மகா கும்பமேளாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். பக்தர்களின் உயிரிழப்புக்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெறுகிறது. பெரியாரை பற்றி விமர்சிப்பவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது என திருமாவளவன் எச்சரித்திருக்கிறார். திமுக கூட்டணியை உடைக்க எத்தனையோ சதி நடைபெற்றதாகவும், ஆனால் அவற்றை VCK முறியடித்ததாகவும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா அண்மையில் திருமாவளவனை சந்தித்து பேசினார். இந்நிலையில் VCK கூட்டணி மாறுமா என்று பலரும் விவாதித்தனர். அதற்கு திருமாவளவன் தற்போது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். பெரியார் குறித்து இழிவாக பேசி வந்த சீமான் பல்டி அடித்துள்ள நிலையில் தற்போது பிரதமர் மோடியை புகழ்ந்து தள்ளியுள்ளார். இதுவரை இருந்த பிரதமர்களில் மோடிதான் கடுமையான உழைப்பாளி என்றும், கொள்கையை தெளிவாக எடுத்துரைப்பவர் என்றும், ராகுல் பகுதி நேர அரசியல்வாதி என்றும் சீமான் கூறியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு இன்று முதல் 4 நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. அதன்படி 3 மற்றும் 4ஆம் தேதியும், வாக்குப்பதிவு நடைபெறும் 5ஆம் தேதியும், வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் 8ஆம் தேதியும் டாஸ்மாக் கடைகள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, தருமபுரி மாவட்டங்களில் சோதனை அடிப்படையில் சிறு தானியங்களை வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார்.
அதன்படி இந்த மாவட்டங்களில் அரிசிக்கு பதிலாக ரேஷன் கடைகளில் 2 கிலோ கேழ்வரகு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். மக்களின் உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். ஊதிய உயர்வு, பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து கழக ஊழியர்கள் வரும் 20ஆம் தேதி மாநிலம் தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என அண்ணா தொழிற்சங்கம் அறிவித்திருக்கிறது. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் தேமுதிக தொழிற்சங்கமும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் மீதான பற்றே உண்மையான நாட்டுப்பற்று என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடைபெற்ற தேசிய சாரண சாரணியர் வைர விழா நிறைவு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்து கொண்டு உரையாற்றினார். தமிழ்நாடு சாரணர் இயக்கத்திற்கான புதிய தலைமை அலுவலகம் நவீன பயிற்சிகள் வசதியோடு 10 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். நாட்டுப்பற்று என்பது நிலத்தின் மீதான பற்று என்பதை கடந்து மக்கள் மீதான பற்றாக வளர வேண்டும் என்றும், மானிட பற்றால் நாம் அனைவரும் மனிதர்கள் என்ற பரந்த உள்ளம் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழக மாவட்ட நிர்வாகிகள் தங்கள் ஆதரவாளர்களுடன் பல கார்களில் பயணிப்பதால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாக புகார் எழுந்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்களை கட்சியின் தலைவர் விஜய் தொடர்ந்து அறிவித்து வருகிறார். அவர்கள் பனையூர் அலுவலகத்தில் தங்கள் ஆதரவாளர்களுடன் திரும்பும்போது அவர்களை பின்தொடர்ந்து பல கார்களில் அவரது ஆதரவாளர்களும் வருகின்றனர். இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட பாலமுருகன் தனது ஆதரவாளர்களுடன் ஏராளமான கார்களில் சென்றதால் தாம்பரம் பைபாஸ் சாலையில் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.